டேய் தம்பி பிரபாகரா, சட்டசபையில் 30 லட்சம் ரூபா கார் வச்சுட்டு என்கிட்ட காரே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு கேட்க தெரிஞ்ச உனக்கு, முன்னாள் முதலமைச்சர் 10,000 தான் அக்கௌண்ட்டில் இருக்குது, என்கிட்ட காரே இல்லைன்னு சொன்னார். அப்போ வாயில் வாழைப்பழம் வச்சிருந்தியா? அப்புறம் என்ன கேட்குற? காவேரி பிரச்சனைக்கு வாயை திறக்கலங்கிற. ஏன்டா காவேரி பிரச்சனைக்கு வாயை திறக்காதான் கர்நாடகாவில் ஒரு பொம்மையை போட்டு எரிக்கிறாங்களாடா? இன்னொன்று, நம்ம ஸ்டாலின் ஐயாவும் எடப்பாடி ஐயாவும் சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள மலையெல்லாம் கேரளாவுக்கும் கர்நாடகாவும் விற்று விட்டாங்க. புரியுதா? இப்போ உள்ள ஜோசப் விஜய் வந்து தான் நிறுத்திருக்கிறாரு. அதனால 2 பேரும் சேர்ந்து பொம்மையை போட்டு எரிச்சிட்டு இருக்கிறாங்க. அது யாரு? தமிழ்நாட்டுக்காக. அவருக்கு சொந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. புரியுதா? மக்களுக்காக அவர் இருக்காரு. அப்புறம் 100 நாளில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குற நீங்கள் பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க. நீங்களே ஒரு மீட்டிங் போட்டு அங்கே உங்கள் கொத்துங்களை கூட்டுக்கிட்டு கேட்டால் அவனை எதுவும் நடக்கலான்னு தான் சொல்லுவானோ. புரியுதா? இதில் வேற நடிக்க தெரியலன்னு வேற உங்களுக்கு சொல்கிறீங்க. உங்களுக்கா? உனக்கு, உங்கள் அம்மாவுக்கும், உங்கள் மாமனுக்கு 3 பேருக்கும் ஆஸ்கார் அவார்டை கொடுக்கலாம். வேணா உங்கள் அப்பாவுக்கு வேணா மக்கள் முன்னாடி நடிக்க தெரியல. திருட்டு பசங்களா.